அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கூடவே ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ கட்டுக்கதையோ இல்ல கற்பனையோ இல்ல. இது குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு நிஜம். யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரியே அல்லாஹ்வ வணங்குறதுக்காகவே ஒரு படைப்பு இருக்கு. ஆனா அவங்கள நம்மளால பார்க்க முடியாது. அவங்க யார்? அவங்கள பத்தின சுவாரஸ்யமான உண்மைகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க முதல்ல ஜின்கள்னா யாரு, இஸ்லாம் அவங்கள பத்தி என்ன சொல்லுதுன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த ஜின்ங்கிற வார்த்தையே எடுத்துக்குவோம். இதுக்கு அரேபியல என்ன அர்த்தம் தெரியுமா? மறைந்திருப்பது. அந்த பேர்லயே அவங்களோட இயல்பு அடங்கியிருக்கு. அதனால தான் அவங்க நம்ம பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்காங்க. சரி, அவங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்க? இத பத்தி குர்ஆன் நேரடியாவே சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், அவன் ஜின்களை புகையில்லாத நெருப்பின் சுவாலையிலிருந்து படைத்தான் அப்படின்னு. பாருங்க, மனுஷங்களை களிமண்ணிலிருந்து படைச்ச மாதிரி அவங்களோட மூலம் நெருப்பு. இதுதான் அவங்களோட இயல்புக்கும் அவங்களோட ஆற்றலுக்கும் ஒரு முக்கியமான காரணம். இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாவுக்கு அறிவார்ந்த படைப்புகள்னு பார்த்தா 3 இருக்கு. மனிதர்கள் களிமண்ணிலிருந்தும், மலக்குகள் அதாவது வானவர்கள் ஒளியிலிருந்தும், ஜின்கள் நெருப்பிலிருந்தும் படைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அடிப்படை மூலப்பொருள் தான் அவங்க ஒவ்வொருத்தரோட இயல்பையும் திறன்களையும் தீர்மானிக்குது. சரி, ஜின்கள்னா யாருன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்களா, இல்ல அவங்களோட திறமைகள் என்னென்ன? வாங்க அதையும் தெரிஞ்சுக்குவோம். இஸ்லாமிய ஹதீஸ்களின்படி ஜின்கள் ஒரே மாதிரி கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் பல வகைகள் இருக்கு. சிலது காத்துல பறக்கிற சக்தி கொண்டவை, சிலது பாம்புகள், நாய்கள் மாதிரியான விலங்குகளோட வடிவத்துல வரக்கூடியவை, இன்னும் சிலது ஒரே இடத்துல தங்கி அங்கே இருந்து பயணம் செய்யக்கூடியவை. அவங்களோட திறமைகள் நம்ம மனித சக்தியெல்லாம் விட பல மடங்கு அதிகம். அவங்களுக்கு அபாரமான வேகமும் ரொம்பவே வலிமையான ஆற்றலும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்களோட மிக முக்கியமான அதே சமயம் ஆச்சரியமான திறமைகள்ல ஒண்ணு உருவம் மாறும் சக்தி. ஆமா, அவங்களால மனுஷங்க, விலங்குகள்னு வேற வேற வடிவங்களை எடுக்க முடியும். இதனாலதான் அவங்கள பத்தின பல கதைகள்ல இந்த உருமாறும் விஷயத்த நம்ம அடிக்கடி கேக்குறோம். ஓகே, ஜின்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. சரி, இதனால நமக்கென்ன? அவங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. வாங்க இதுக்கான விடைய இப்ப தேடலாம். ஆமா, நம்மள சுத்தி இருக்கிற இந்த மறைவான உலகத்தோட நம்ம எப்படி தொடர்பு கொள்றோம்? இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா அவங்க நம்ம கூட எப்படி தொடர்பு கொள்றாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப அடிப்படையான ஒரு உண்மையை சொல்றான். அவங்க நம்மள பார்க்கறாங்க, ஆனா நம்மால அவங்கள பார்க்க முடியாது. இந்த ஒருதரபட்சமான பார்வை தான் நமக்கும் அவங்களுக்குமான உறவுல ஒரு முக்கியமான அம்சம். இதனால தான் நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியம் ஏற்படுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட முக்கிய நோக்கம் நம்மள உடலளவில தாக்குறதில்ல. அதுக்கு பதிலா வஸ்வசான்னு சொல்லப்படுற தீய ஊசலாட்டங்கள் மூலமா நம்ம மனசுல தேவையில்லாத சந்தேகங்களையும் தீய எண்ணங்களையும் விதைச்சு நம்மள நேர்வழியிலிருந்து திசை திருப்புறது தான். அப்படியா? அப்போ இந்த தீய ஊசலாட்டங்களிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? கவலையே வேண்டாம். கருணையாளனான அல்லாவே அதுக்கான வழிகளையும் நமக்கு ரொம்ப அழகா கத்துக் கொடுத்துருக்கான். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. யார் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஆயத்துல் குர்சிய ஓதுறாங்களோ அவங்க கூட விடியற வரைக்கும் அல்லாஹ்வோட ஒரு பாதுகாவலர் இருப்பாரு. எந்த ஷைத்தானும் அவங்கள நெருங்கவே முடியாது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு பாருங்க. இந்த பாதுகாப்புங்கிறது ரொம்ப எளிமையானது. யார் வேணும்னாலும் இதை கடைபிடிக்கலாம். இதோ சில எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த தினசரி பழக்கங்கள். முதல்ல ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடி அவுது பில்லாஹி சொல்றது. ரெண்டாவது குல் சூறாக்கள்னு சொல்ற அல் இக்லாஸ், அல் ஃபலக், அன் நாஸ் சூறாக்களை ஓதுறது. மூணாவது எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லா சொல்றது. கடைசியா காலை மற்றும் மாலை நேர திக்ருகளை விடாம ஓதி வர்றது. இந்த செயல்கள்லாம் நம்மள சுத்தி ஒரு ஆன்மீக கவசத்தையே உருவாக்கும். கடைசியா நாம மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ஜின்கள் வேற யாரும் இல்ல, அல்லாஹ்வோட பல படைப்புகள்ல அவங்களும் ஒரு படைப்பு. அவ்வளவுதான். ஒரு மூமினுக்கு, ஒரு நம்பிக்கையாளருக்கு உண்மையான முழுமையான பாதுகாப்பு படைத்தவனான அல்லாஹ் ஒருவன் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதனால நம்ம படைப்புகளுக்கு பயப்படாம படைத்தவனை மட்டுமே நம்பி இருக்கணும். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விளக்கங்களுக்கு மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.